Morning students. Today now we are discussing about first chapter living world, the concept of species. Species உடைய கான்செப்ட். இப்போ ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஸ்பீசிஸ் அப்படிங்கறதை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகே அப்படிங்கறத என்னுடைய கான்செப்ட். அதாவது சிறப்பினத்துடைய கோட்பாடுன்னு சொல்லுவோம் அல்லது சிற்றினத்தின் கோட்பாடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல மூணு சயின்டிஸ்ட் வராங்க. மூணு சயின்டிஸ்டுமே ஸ்பீசிஸ்க்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு அவங்க ரைட் பண்ண புக். இது ஞாபகம் வச்சா அந்த கான்செப்ட் ஓவர். சரி ஓகே. இப்ப கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். அப்ப ஸ்பீசிஸ்னா என்ன சார்? இப்ப ஸ்பீசிஸ் அப்படினாவே பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். Basic unit of classification. வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு எது சார் அப்படின்னு கேட்டா ஸ்பீசிஸ் தான். இப்ப இந்த டேர்ம் ஸ்பீசிஸ் வாஸ் காயின்ட், முதல்ல ஸ்பீசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர். ஓகே, இந்த டேர்ம் ஸ்பீசிஸ் was coined. யார் சார்? ஜான் ரே. ஓகேவா? he is a English naturalist, ஒரு ஆங்கில இயற்கைவாதி அப்படின்னு சொல்லுவோம் ஜான் ரே. ஓகே, இவருடைய புக் என்ன சார் அப்படின்னா ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்டாரம். நம்ம அப்படி பார்த்தோம். மெத்தோடஸ் ஜெனிரா பிளான்டாரம் ஆர் பிளான்டாரம் நோவான்னு சொல்ல ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி, இங்க ஹிஸ்டோரியா. அப்ப ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்டாரம் ஜான் ரே உடைய புக். ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்டாரம். ஒரே லைன் தான். அப்ப ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிறது அவருடைய புக். இது எவ்வளவு சார், எத்தனை வேல்யூமா இருக்கு அப்படின்னு கேட்டா 3 வேல்யூமா இருக்கு. 3 வேல்யூமா. ஓகேவா? சரிப்பா. இப்ப இந்த புக்ல என்ன சார் இருக்கு? அப்ப அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எந்த வருஷம் அவர் இதை பப்ளிஷ் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா 1693ல. 1693ல. அப்ப 1693ல ஜான் ரே உடைய பப்ளிஷ்ட் என்ன சார் அப்படின்னா ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்டாரம். இது எத்தனை வேல்யூமா இருக்கு அப்படின்னா 3 வேல்யூமா வந்து பார்த்தா அப்படின்னா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இதுல அவர் ஸ்பீசிஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. ஸ்பீசிஸ்னா என்ன? அப்ப ஸ்பீசிஸ் as a group of morphologically, ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இவருடைய கான்செப்ட் பாரு. ஸ்பீசிஸ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் மார்பாலஜிக்கலி. அண்டர்ஸ்டாண்டா? குரூப் ஆஃப் மார்பாலஜிக்கலி அப்படின்னு கேட்ட உருவ ஒற்றுமையின் அடிப்படையிலும், அதாவது மார்பாலஜிக்கலி சிமிலர் ஆர்கானிசம், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? arising from எங்க அப்படின்னா common ancestor. அப்ப group of morphologically similar organism arising from some common ancestor அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டா ஜான் ரே. அவ்வளவுதான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் அடுத்தவர் யார் சார் வரானா? கரோலஸ் லின்னேயஸ். Who is Carolus Linnaeus? Father of modern taxonomy, produced binomial nomenclature, development of system of nature. நிறைய அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருக்கு. கரோலஸ் லின்னேயஸ். அப்ப கரோலஸ் லின்னேயஸ் உடைய புக், இவருடைய புக் என்னன்னு கேட்டா சிஸ்டமா நேச்சுரே. இவருடைய புக் என்ன சார் அப்படின்னு கேட்டா சிஸ்டமா
சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிறது இவருடைய புக். இவருடைய வந்து பார்த்தா யாருடைய புக்? கரோலஸ் லின்னேயஸ் உடைய புக் என்னங்கிற சிஸ்டமா நேச்சுரே. சரி, இது கன்சிடர் வந்து பார்த்தா ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன் முடிச்சிட்டாரு. அப்ப இதுல ஸ்பீசிஸ் இங்க சொன்னோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன். அண்டர்ஸ்டாண்டா? அங்க எப்படி சொன்னோம் இல்லையா? ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப். அதே மாதிரி இங்கேயும் கரோலஸ் லின்னேயஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன், வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு ஸ்பீசிஸ் தான் அப்படின்னு யார் சொன்னா? இவர் லின்னேயஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, தென் இவர் டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. The species can defined morphologically, physiologically, அதே மாதிரி and can introduce. ஓகே, interbreed அப்படின்னு சொல்லுவோம், reproduce அப்படின்னு சொல்லுவோம். The reproductive isolate னு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்ப the species can be defined. இவர் என்ன சொல்லிருக்காரு? ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது the species can be defined. எப்படி வரையறுத்திருக்காங்க? அந்த ஸ்பீசிஸ் கேன் பி டிஃபைன்ட். டிஃபைன்ட் மீன்ஸ் என்ன? வரையறுக்கப்படுகிறது. எப்படி சார்? மார்பாலஜிக்கு அண்ட் பிசியாலஜி. மார்பாலஜி அண்ட் பிசியாலஜி அண்ட் இன்டர்பிரீட். இன்டர்பிரீட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரீப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இன்டர்பிரீட் அல்லது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ரீப்ரொடியூஸ். interbreed. Interbreed means என்ன? அதுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்து to produce. எதை சார் அப்படின்னு கேட்டா ஒரு fertile offspring என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாரு. அப்ப ஒண்ணு இல்ல, லின்னேயஸ் உடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது மார்பாலஜிக்கலி, பிசியலாஜிக்கலி ஆர் மார்பாலஜி அண்ட் பிசியாலஜி இன்டர்பிரீட். இன்டர்பிரீட் மீன்ஸ் பிரீடிங், இனப்பெருக்கம். எதுக்குள்ளே செய்து அப்படின்னா இன் பிட்வீன் த அனிமல்ஸ், அந்த உயிரினங்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்து டு ப்ரொடியூஸ் எது அப்படின்னா ஃபெர்டைல், நல்ல ஒரு வளமான இளம் உயிரியை உற்பத்தி பண்ணுங்கிறது தான் இவருடைய கான்செப்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா லாஸ்டா வரது யாருன்னா சார்லஸ் டார்வின். ஓகே, சார்லஸ் டார்வின் அப்படின்னு கேட்டாவே நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்லஸ் டார்வின் சார், டார்வினுடைய கான்செப்ட் என்ன சார்? டார்வின் அப்படின்னாவே நேச்சுரல் செலக்ஷன் தான். ஓகே, இவருடைய புக் நேச்சுரல் செலக்ஷன். இயற்கை தேர்வுன்னு சொல்லுவாங்க, இயற்கை தேர்வு. அப்ப இங்க இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்பீசிஸ் அப்படிங்கறத, அப்ப ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஓகே, அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை தேர்வு கோட்பாடு இன்னொன்னு, ஆனா அவருடைய புக் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். அப்ப ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஓகே, அப்ப அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது அப்படின்னா the evolutionary connection of species. ஓகே, இங்க ஒரே லைன் தான். எதை பேஸ் பண்ணி சார்? எவல்யூஷனரி கனெக்ஷன். எவல்யூஷனரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், அந்த உயிரினங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பரிணாம வளர்ச்சி, பரிணாம தொடர்புன்னு சொல்லுவோம். எதை பயன்படுத்தி அப்படின்னு கேட்டா பை the process of natural selection, இயற்கை தேர்வு கோட்பாடு என்ற முறையை பயன்படுத்தி அங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு? அப்ப எவல்யூஷனரி கனெக்ஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ், அந்த உயிரினங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பரிணாம தொடர்பை பற்றி விளக்கியவர் யார் அப்படின்ற சார்லஸ் டார்வின் தான். ஓகேப்பா சார், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சயின்டிஸ்ட், என்ன புக், ஸ்பீசிஸ் பத்தி அவங்களுடைய டெபினிஷன் என்ன, என்ன சயின்டிஸ்ட் என்ன புக், ஸ்பீசிஸ் உடைய டெபினிஷன் என்ன, அதே மாதிரி என்ன சயின்டிஸ்ட் அவங்களுடைய புக் என்ன, ஸ்பீசிஸ் உடைய டெபினிஷன் என்ன. தெரியுதா? ஓகே, இப்போ மறுபடியும் ரீகால் பண்ற மாதிரி சரி, இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிரு. கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னா பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன்,
வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Who introduced the species அப்படின்னு கேட்டா that is John Gray. இவர் யார் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய ஃபேமஸான புக் எது அப்படின்னு கேட்டா ஹிஸ்டோரியா ஜென்ரலிஸ் பிளான்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 வேல்யூமா வந்து பார்த்தா அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எந்த வருஷம் கேட்டா 1693ல. இது ஒரு சைடு. அப்ப இவருடைய கான்செப்ட் என்ன? ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது. ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் மார்பாலஜிக்கலி சிமிலர் அதே சிமிலர் ஆர்கானிசம் அரைசிங் ஃப்ரம் எங்கன்னு கேட்டா சம் காமன் ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நெக்ஸ்ட் கரோலஸ் லினேயஸ். ஓகே, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி சொல்லுவோம். இவருடைய ஃபேமஸான புக் என்னன்னு கேட்டா சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிறது அவருடைய புக். அப்ப இவருடைய இதுல வந்து பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க? ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன், வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு ஸ்பீசிஸ் அப்படின்னாரு. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது மார்பாலஜி அல்லது மார்பாலஜிக்கலி அண்ட் பிசியாலஜி அல்லது பிசியலாஜிக்கலி கேன் இன்டர்பிரீட். இன்டர்பிரீட் மீன்ஸ் என்னன்னா ரீப்ரொடியூஸ் between the organism. Okay, it can producing என்னன்ற fertile offspring is called species அப்படின்னு சொன்னாரு. Okay, then 1859ல 1859 சார்லஸ் டார்வின் 1859 acts of 5 1859ல சார்லஸ் டார்வின் எதை சார் பப்ளிஷ் பண்றாரு? ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒரு புக். சார் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்பிளைன் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? எவல்யூஷனரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பை எதை பயன்படுத்தினா நேச்சுரல் செலக்ஷன் பயன்படுத்தி. ஓகே, தேங்க்யூ.